கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான திருச்சபை குடும்பங்களே, இக்காணொலி வழியாக கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே வாழ்த்துதலை தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய உயிர்த்தெழுந்த திருநாளிலே இறை வார்த்தையை தியானிப்பதற்கு ஆதாரமாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு தற்கால உலகில் வாலிபர்களின் ஆன்மீகம் என்கின்ற தலைப்பிலே இந்த நாளின் தியானத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். தற்கால உலகில் வாலிபர்களின் ஆன்மீகம், இந்த தலைப்பிற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 22 முடிய இருக்கின்ற திருமறை பகுதிகளை தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளின் தலைப்பு தற்கால உலகில் வாலிபர்களின் ஆன்மீகம். இதிலே தற்கால உலகம், வாலிபம், ஆன்மீகம் என்கின்ற 3 சொற்கள் இணைந்திருக்கின்றன. தற்கால உலகம் என்றால் என்ன? போட்டி நிறைந்த உலகம், விறுவிறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற உலகம். போட்டி எங்கே இருக்கின்றதோ, அவசரம் எங்கே இருக்கின்றதோ அங்கே பொறாமை இருக்கும், அங்கே அன்பு தணிந்து போகும், நீதி நெறிகள் அற்று போகும் என்பதுதான் உண்மை. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய அவசர உலகத்திலே, இன்றைய போட்டிகள் நிறைந்த உலகத்திலே தன்னலம் உயர்ந்து அன்பு தளர்ந்து நான் வாழ வேண்டுமானால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற உலகம்தான் இன்றைய உலகம். இதிலே வாலிபம் என்பது என்ன? வாலிபம் என்பது மனிதனின் பருவநிலை மாற்றங்களிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. வாலிபத்தை எந்த ஒரு மனிதன் முறையாக சரியாக கட்டமைப்பு செய்கிறானோ அவன் தன்னுடைய வாழ்வின் இலக்குகளை எளிதிலே அடைகிறான். எந்த ஒரு வாலிபன் தன் இளமையை சரியாகவும் முறையாகவும் கட்டமைக்க தவறுகின்றானோ அவன் தன்னுடைய வாழ்வின் இலக்குகளையும் தவற விடுகிறான் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. எனவேதான் வாலிப பருவம் என்பது மனித வாழ்வின் மையப்பகுதியாக, மைய பருவமாக இருக்கிறது. இந்த பருவத்தை நம்பிதான், இந்த வாலிப சமூகத்தை நம்பிதான் குடும்பங்களும் சமூகங்களும் சபைகளும் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகையினாலேதான் வாலிபர்களை நாட்டின் முதுகெலும்புகளாகவும் எதிர்காலத்தின் தூண்களாகவும் சமூகம் எதிர்நோக்கிக் கொண்டு இருக்கிறது. அவர்கள் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறது. ஆன்மீகம், ஆன்மீகம் என்றால் என்ன? அன்புக்குரியோர்களே, ஆன்மீகத்தை குறித்து பல விளக்கங்கள் இருக்கின்ற பொழுதும் என்னுடைய விளக்கமாக நான் உங்களோடு பகிர நினைப்பது, ஆன்மீகம் என்பது ஆத்மம் சார்ந்து ஒரு மனிதன் தன்னை சிறப்பு மிக்கவனாக, தன்னை இந்த உலகத்திலே நீதி நெறிகளுக்கு உட்படுத்தி வாழும்படியாகவும் பிறர் வாழும்படியாகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு எல்லாவற்றையும் ஆத்துமத்திலே ஒரு நல்ல
சிந்தை உடையவனாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு முறையை குறிக்கின்றதுதான் இந்த ஆன்மீகம் என்று சொல்லலாம். ஆன்மீகம் என்கின்ற இந்த வார்த்தையிலே ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக அல்லது மனசாட்சிக்கு விரோதமாக வாழாமல் மனசாட்சிக்கும் தன்னுடைய உள் ஆத்துமா உணர்த்துகின்ற உணர்தலுக்கும் ஏற்புடையவனாக தன்னை அமைத்துக் கொண்டு வாழுகின்ற வாழ்வு ஆன்மீகம் என்று சொல்லலாம். அப்படியானால் இன்றைய தலைப்பு, இன்றைய உலகில் வாலிபர்களின் ஆன்மீகம். போட்டிகள் நிறைந்த, அன்பு தளர்ந்து கிடக்கின்ற, நீதி நெறியற்ற உலகத்திலே எதிர்கால தூண்கள் அல்லது வாழ்வின் சமூகத்தின் தேசத்தின் முதுகெலும்புகள் என்று எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்ற வாலிபர்கள் அவர்களுடைய ஆன்மீகம், அதாவது அவருடைய மனசாட்சிக்கு ஏற்ப அவருடைய உள் ஆத்துமா அவர்களுக்கு உணர்த்துகின்ற நல் உணர்வுகளுக்கு ஏற்ப வாழுகின்ற வாழ்வு எப்படியாக இருக்கிறது, எப்படியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய பகிர்வினை திருமறையின் அடிப்படையில உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என கண்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே தியானிக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருமறை பகுதியானது இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரான இளைஞரின் ஒரு திருமறை பகுதி. இது நம்ம எல்லாருக்குமே நன்கு தெரிந்த ஒரு திருமறை பகுதி. இந்த திருமறை பகுதியிலே ஒரு வாலிபன், அதிலும் செல்வரான ஒரு வாலிபன் இயேசுவை அணுகுகின்றான். அவரிடத்திலே நிலை வாழ்வுக்கான சந்தேகங்களை எழுப்புகின்றான். அவரிடத்திலே தனக்குள் ஏதாகிலும் குறைவு உண்டா என்கின்ற கேள்வியை எழுப்புகிறான். அதற்கு கடவுள் விடை கொடுக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவனாக அவன் திரும்புகின்ற ஒரு திருமறை பகுதிதான். இன்றைய சூழ்நிலைகளிலே, இன்றைய உலக வாழ்விலே இருக்கின்ற இளைஞர்களுடைய ஆன்மீக வாழ்விற்கும் இந்த இளைஞனுக்கும் இந்த திருமறை பகுதிக்கும் மிகவும் ஒரு ஒற்றுப்போகின்ற ஒரு திருமறை பகுதியாக இருக்கிறது. இந்த திருமறை பகுதிகளிலே இரண்டு வாலிபர்களை நம்மால் பார்க்கக்கூடும். ஒன்று இயேசுவை அணுகி வந்த செல்வரான இளைஞன், மற்றொன்று செல்வரான இளைஞனுக்கு விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இளைஞனாகிய இயேசு ஆண்டவர். இந்த இருவருடைய இந்த திருமறை பகுதியினுடைய அடிப்படையாக இருவர் வாழ்வின் அல்லது இருவருடைய எண்ணங்களின் அடிப்படைகளிலே, வாழ்வு முறைகளின் அடிப்படைகளிலே நம்முடைய திருச்சபையின், நம்முடைய சமூகத்தின், நம்முடைய குடும்பத்தின் இளைஞர்களை நாம் இந்த நேரத்தில் சீர்தூக்கி பார்க்கவும் அவர்களை சீர்படுத்தும்படியான ஒரு பொறுப்பினை உணர்ந்து பார்க்கவும் வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்களே, இந்த திருமறை பகுதியிலே முதலாவது இந்த இளைஞன் என்ன எதிர்நோக்குகின்றான் என்றால், தன்னை ஒரு மிகப்பெரிய நீதிமானாக அவனுக்குள்ளாக அவனே கருதி கொண்டு அவன் ஒரு நீதிமான் என்பதை அரங்கேற்றம் செய்ய விரும்புகிறான். எப்படி? இயேசுவின் வழியாக தன்னை ஒரு நீதிமானாக இந்த உலகத்திற்கு அரங்கேற்றம் செய்ய விரும்பி இயேசுவை அணுகுகின்றான். அப்படிதான் அவனுடைய அணுகுமுறை காணப்படுகிறது. தன்னை ஒரு நீதிமானாக, தன்னை சமூகத்திலே சிறப்பு மிகுந்தவனாக காண்பித்துக் கொள்ள, அரங்கேற்றம் செய்து கொள்ள ஆவலுடன் வந்தான். ஆனால் தன்னுடைய நிலையை அரங்கேற்றம் செய்து கொள்ள விரும்புகின்ற இவனிடத்திலே அகம் மாற்றம் என்பது அறவே கிடையாது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறைவு இருக்கிறது, என்னை ஒரு நீதிமானாக அரங்கேற்றம் செய்வதற்கு போதுமான தகுதிகள் எனக்குள்ளாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த வாலிபனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த தகவல் என்னவென்றால், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது. இப்பொழுது உன்னை நீதிமானாகவோ பரிசுத்தவானாகவோ அரங்கேற்றம் செய்து கொள்வதற்கு போதுமான நிலைப்பாடு தகுதி உன்னிடத்தில் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஏனென்று சொன்னால், அரங்கேற்றம் செய்ய வேண்டுமானால் அதற்கு முன்பாக உன்னிலே அகம் உள்ளம் மாற்றம் பெற வேண்டும் என்பதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைய சமூகத்திலே அல்லது இன்றைய சபைகளிலே வாலிபர்கள் எப்படியாக இருக்கிறார்கள், அல்லது இந்த வாலிபர்களுக்கு பொறுப்பாளர்களாக இருக்கின்ற பெற்றோர்களாகிய பெரியோர் எப்படியாக இருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்கின்ற வேளைகளிலே வாலிபர்கள் எல்லாமே தங்களுக்குள் இருக்கின்ற திறன்களை, திறமைகளை, தாளந்துகளை திருச்சபை என்கின்ற அரங்கத்திலே அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவர்களுக்கு மட்டும் இந்த கோரிக்கை அல்ல, அவர்களை பெற்றெடுத்து வளர்த்து வாலிப பருவத்தில் நிறுத்தி இருக்கின்ற பெற்றோர்களுக்கும் இந்த ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. அப்படியானால், ஆயரே, நீர் எங்களுடைய பிள்ளைகள் கடவுளுக்கென்று தாளந்துகளை வெளிப்படுத்துவதை குற்றம் என்று சொல்லுகிறீர்களா? நான் அப்படி சொல்ல வரவில்லை. அரங்கேற்றம் செய்ய விரும்புகின்ற உங்கள் பிள்ளைகளாகிய வாலிபர்களுக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் ஒரு கேள்வி வர வேண்டும். திருச்சபையிலே நான் ஒரு பொறுப்பிலே நிறுத்தப்பட வேண்டுமானால், திருச்சபையிலே நான் பெற்றிருக்கிற திறமைகளை, தாளந்துகளை வெளிப்படுத்த வேண்டுமானால், எனக்கு இருக்கின்ற திறமைகளும் தாளந்துகளுமே அதற்கு தகுதியா என்கின்ற கேள்வியை எழுப்புகின்ற பொழுது, அல்ல, திறமைகள் மட்டும் போதாது, அங்கே நிற்பதற்கான கடவுள் விரும்புகின்ற அகம் மாற்றம், உள்ள மாற்றம் உங்களுள் காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு எடுத்துரைக்கின்ற சத்தியம். திருச்சபையிலே உன்னுடைய தாளந்துகளை நீ வெளிப்படுத்த வேண்டுமானால், உன்னை நீ அரங்கேற்றம் செய்து கொள்ள வேண்டுமானால், அதற்கு முன்பாக அந்த திருச்சபை என்கின்ற கடவுளின் அரங்கத்திலே நான் நிற்பதற்கு என்னிலே தகுதி என்ன இருக்கிறது? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஏசாயாவுக்கு ஆண்டவர் காட்சி அளிக்கின்ற பொழுது அவன் தன் நிலையை உணர்ந்தவனாக பேசுகிறான். ஐயோ, நான் அசுத்தமானவன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவன் என்று தன் நிலை உணர்ந்து கொண்டான். இன்றைக்கு துணிகரமாக திருச்சபைகளிலே பொறுப்புகளை வகிக்கும்படியாக, இசைக்கருவிகளை மீட்டும்படியாக, தாளந்துகளை வெளிப்படுத்தும்படியாக ஆர்வம் காட்டுகின்ற இளைஞர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும், என்னுடைய மகன் அல்லது இளைஞனாகிய நான் அந்த இடத்திலே நிற்பதற்கு பரிசுத்தம் என்கின்ற ஒரு தகுதி தேவைப்படுகிறது, அகம்மாற்றம் என்கின்ற ஒரு தகுதி தேவைப்படுகிறது. அந்த தகுதி எனக்குள் இருக்கிறதா? நிச்சயமாக இந்த கேள்வியை எழுப்புகின்ற பொழுது பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அரங்கேற்றத்திற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறோமே அன்றி அகம் மாற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வதில் நாம் பின்னடைவை பெற்றிருக்கிறோம் என்பதுதான் மறுக்க முடியாத ஒன்று. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிபர்களே, வாலிபர்களை பிள்ளைகளாக பெற்றிருக்கின்ற பெற்றோர்களே, பெரியோர்களே, சிந்தித்து பாருங்கள். திருச்சபை என்பது அரங்கேற்றத்திற்கான தளம் அல்ல, அகம் மாற்றத்திற்கான ஒரு தளம் என்பதை புரிந்து கொள்ளுகிறவர்களை கர்த்தர் மென்மேலும் உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக கடவுள் சொன்னார், நல்ல நீ நித்திய நிலைவாழ்வை பெற வேண்டுமானால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். எவைகளை என்று கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு எடுத்து சொல்லுகிறார். அதை கேட்ட அந்த வாலிபன் சொல்லுகிறான், இவைகளை நான் முன்னமே அவைகளை நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற பதிலை இயேசுவுக்கு அவன் தருகிறான்.
அப்பதான் சொல்றாரு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு என்றார். ஆனால் அவனோ அதை செய்ய மனம் இல்லாதவனாக திரும்பி சென்று விடுகிறான். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பர்களே, இந்த வாலிபனுக்கு, இந்த இளைஞனுக்கு திருமறை சட்ட திட்டங்கள் எல்லாம் அத்துப்படி, எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றான். ஆனால் அறிந்தவற்றை அனுபவமாக்குவதிலே இந்த இளைஞன் தோல்வியை அடைந்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. ஒருவேளை அறிந்த இந்த சட்ட திட்டங்களை, திருமறை வகுத்து தந்திருக்கின்ற சட்ட திட்டங்களை அவன் அனுபவமாக்கி இருப்பானால், அல்லது இப்பொழுதாவது இயேசுனுடைய அறிவுறுத்துதலை கேட்ட பிறகாவது அதை அனுபவமாக்க விரும்பி இருப்பானால், உடனடியாக இயேசு சொன்னபடி தனக்கானதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருப்பான். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. காரணம், அறிந்து கொள்ளுகின்ற ஆர்வம் அவனிடத்தில் இருந்ததே அன்றி அனுபவமாக்குகின்ற ஆர்வம் அவனிடத்தில் இல்லை. இன்றைய இளைய சமூகமே, வாலிப சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளை பெற்றிருக்கின்ற பெற்றோர்களே, பெரியோர்களே, அறிந்திருத்தல் போதாது, அனுபவமாக்குதல் மிக மிக அவசியம். இன்றைய வாலிபர்களுக்கு திருமறை நன்கு தெரிந்திருக்கிறது, திருமறை வசனங்கள் தெரிந்திருக்கிறது. வாலிபர்கள் கூட்டத்திலே பயன்படுத்தப்படுகின்ற மிக சிறந்த ஒரு வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. இந்த வசனம் எல்லா வாலிபர்களுக்கும் மனப்பாடமாக தெரியும். வாலிப பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு தெரியும். அறிந்திருக்கிறோம், வசனத்தை அனுபவமாக்கி இருக்கிறோமா? என்றாவது வாலிபன் இந்த வசனத்தின்படி என்னை, என்னுடைய வாழ்க்கையை நான் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணங்களிலே என்றாவது நாம் முயற்சித்திருக்கிறோமா? இந்த வசனத்தை மனப்பாடமாக நான் கற்றிருக்கிறேனே, என்னுடைய வாழ்வின் அனுபவமாக மாற்றப்பட வேண்டும், என்னுடைய வாழ்வின் அனுபவமாக இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று என்றாவது நம்முடைய வாலிப பிள்ளைகள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்களா? என்றாவது அல்ல. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற இப்பொழுதாவது நான் அறிந்திருக்கின்ற வேத வசனங்களை என்னுடைய வாழ்வின் அனுபவமாக மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் நமக்குள் காணப்படுகிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வாலிப செல்வனான இளைஞனுக்கு சட்ட திட்டங்கள் எல்லாம் தெரியும், அறிந்திருந்தான், அனுபவமாக்கவில்லை. ஆகினாலேதான் கடவுள் அறிவுறுத்தலை கேட்ட பிறகும் அவன் மனமற்றவனாக அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவ சமூகமே, வாலிப சகோதரனே, சகோதரியே, வாலிபனை குடும்பத்தில் பெற்றிருக்கிற பெற்றோர்களே, பெரியோர்களே, கிறிஸ்துவம் என்பது அறிந்து கொள்ளுதல் அல்லங்க. இயேசு நல்லவர், இயேசு மன்னிக்கிறவர், இயேசு பரிசுத்தமானவர், இயேசு சர்வ வல்லமையுள்ளவர். இவையெல்லாம் அறிந்திருந்தால் போதாது, அனுபவமாக்க வேண்டும். அனுபவமாக்க வேண்டுமானால் இயேசு நல்லவர், நானும் நல்லவன், இயேசு அன்பானவர், நானும் அன்பானவன் என்கின்ற சாட்சியங்கள் நம்மிலே காணப்பட வேண்டும். வேத வசனத்தின்படி நம்முடைய பாதைகளை சுத்திகரித்துக் கொள்ளுகின்ற அனுபவங்கள் நமக்குள் வருகின்ற பொழுது மட்டுமே நாம் உண்மையான கிறிஸ்துவ விசுவாசிகளாக நிலைத்திருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அன்போடு நான் உங்களை அழைக்கிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அறிதல் போதாது, அனுபவம் தேவை. இந்த அனுபவத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். மூன்றாவது, இந்த திருமறை பகுதி அடிப்படையாக, இந்த செல்வரான இளைஞனை அடிப்படையாக கொண்டு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது, ஒரு முயற்சியை மேற்கொண்டான். என்ன முயற்சி? இயேசுவை சந்தித்தான், அணுகினான். ஆனால் அர்ப்பணிப்பு அற்றவனாக திரும்பி சென்றான். மூன்றாவது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது, அணுகுதல் போதாது, அர்ப்பணிப்பு தேவை. பெற்றோர்களாகிய நாம், வாலிபர்களாகிய நாம் இயேசுவை அணுகிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை அணுகிக் கொண்டிருக்கிறோம். எப்படி? திருச்சபையில எந்த வழிபாடு வைத்தாலும் கலந்து கொள்ளுவேன், எந்த ஜபக்கூடுகை வைத்தாலும் கலந்து கொள்ளுவேன், என்னுடைய மகனை, என்னுடைய மகளை எல்லா திருச்சபை நிகழ்வுகளுக்கும் நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். சந்தோஷம்.
ஆனால் அணுகி வருகின்ற நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்கின்ற கேள்வியை எழுப்புகிற பொழுது அதற்கான பதிலை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இந்த இளைஞன் இயேசுவை அணுகி வந்தான், ஒரு முயற்சியை மேற்கொண்டான். ஆனால் அணுகி வந்த அவன் தன்னை அர்ப்பணிக்காமல் விட்டு விட்டான். இன்றைய இளைய சமூகங்கள் கூட திருச்சபைகளை அணுகிக் கொண்டிருக்கிறது, ஊழியர்களை அணுகிக் கொண்டிருக்கிறது, வழிபாடுகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அணுகுகின்றவர்கள் எல்லாம் அர்ப்பணிக்கின்றார்களா என்பது கேள்வி. பள்ளியிலே கல்லூரியிலே வாலிபர்களாகி நீங்கள் கல்லூரி தேர்வு எழுத வேண்டுமானால் குறிப்பிட்ட நாட்கள் கல்லூரிக்கு வந்திருக்க வேண்டும். அதற்கு இணையாக கல்லூரிக்கு வருகின்ற தகுதி மட்டுமே அவனை தேர்ச்சி பெற வைக்குமா என்றால் இல்லை. ஏனென்றால் 100 விழுக்காடு வருகை பதிவிலே முதன்மை பெறுகின்றவன் கூட பாடத்திலே தோல்வி அடைவானால் அவனுடைய கல்வி ஆண்டு வீணாகி போய்விடும். அப்போ result is more than important than the regularity. Result is more important than the regularity. திருச்சபைக்கு எவ்வளவு ரெகுலரா நம்ம வரோம், எவ்வளவு ரெகுலரா எல்லா வழிபாடுகளிலே ஜபங்களிலே பங்கு பெறுகிறோம் என்பதை விட what is the result of attending the church or prayers or spiritual meetings என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மாணவனுடைய வருகை பதிவு மட்டுமே அந்த மாணவனுடைய தேர்ச்சிக்கு அடையாளம் அல்ல. அவன் தேர்வுகளிலே வெற்றி பெற வேண்டும். அணுகுதல் மட்டும் போதாது, அர்ப்பணிப்பு மிக மிக அவசியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே, இந்த 3 நிலைகளிலே இந்த வாலிபனுடைய நிலைப்பாடு அரங்கேற்றத்தை விரும்பினான், அறிந்து கொள்ளுதல் போதும் என்று நினைத்தான், அணுகுதலே போதும் என்று நினைத்தான். ஆனால் 2வது வாலிபனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அகம் மாற்றம் தேவை என்று சொன்னார், அனுபவமாக்குதல் தேவை என்று சொன்னார், அர்ப்பணிப்பு தேவை என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு இளைஞனாக உலக மீட்பு என்கின்ற மிகப்பெரிய பொறுப்பினை எடுத்து அகம் மாற்றம், அனுபவம், அர்ப்பணிப்பு என்கின்ற 3 நிலைகளிலே தந்தையின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர் கடவுளுக்கு இணையாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தான் தாழ்த்தினார், மரண பரியந்தம் தன்னை தான் தாழ்த்தி கொண்டார் என்று திருமறை சொல்லுகிறது. அவர் அகம் மாற்றம் விரும்புகின்ற கடவுள், அனுபவங்களை எதிர்நோக்குகின்ற கடவுள், இறுதியாக அவர் அர்ப்பணிப்பை விரும்புகின்ற கடவுள். இந்த 3 நிலைகளை அந்த வாலிபன் பெற்றிருந்தானால் நிச்சயமாக நித்திய வாழ்வுக்கான நிச்சயத்தை அவர் பெற்றிருப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு வாலிப சகோதரனே, சகோதரியே, அன்பு வாலிப சகோதரனுடைய தாயே, தகப்பனே, பெரியோர்களே, இந்த அடிப்படைகளிலே அரங்கேற்றத்திற்காக திருச்சபையை நாடாமல் அகம் மாற்றத்திற்காக திருச்சபையை நாடுங்கள். அறிந்து கொள்ளுதல் போதுமென்று இருந்து விடாமல் அனுபவமாக்குதல் தேவை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அணுகுதல் மட்டுமே போதுமல்ல, அர்ப்பணிப்பு மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்வீர்களானால் இன்றைய உலகில் வாலிபர்களுடைய ஆன்மீகம் என்பது உலகத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புகின்ற, நடத்துகின்ற ஒரு வாலிபனின் ஆன்மீகமாக அமைந்திடும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவேளை நம்முடைய ஆன்மீகம் உலக பாதையிலே அரங்கேற்றம், அறிந்து கொள்ளுதல், அணுகுதல் போதும் என்று இருந்து விடுமானால் நிச்சயமாக இந்த உலகத்திலே வாலிபர்கள் இந்த உலகத்தை
ஆண்டவருக்கென்று ஆதாயம் செய்ய இயலாது. ஆகவே அகமாற்றத்தை பெற்றுக்கொள்ளுவோம், அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவோம், அர்ப்பணிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஒரு இளைஞனாக உலகத்தை மீட்புக்குள்ளாக நடத்தும்படியான வல்லமையை பெற்ற இயேசு ஆண்டவரை போல, இயேசு ஆண்டவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதினாலே தந்தையாகிய கடவுள் அவரை இந்த உலகத்தில் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக உயர்த்தினார். ஒரு இளைஞனாக ஒரு பொறுப்பினை வகிக்கின்ற இயேசுவை பார்த்து தந்தையாகிய கடவுள் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று. உன்னிலே கடவுள் பிரியமாக இருக்க வேண்டும். உன்னை இந்த உலகத்திற்கு ஒளியாக, வழியாக, வாழ்வாக கடவுள் பயன்படுத்த வேண்டுமானால் நாமும் கூட இந்த நாளிலே ஆண்டவர் விரும்புகின்ற வண்ணமாக அகமாற்றம் பெற்று அனுபவமாக்கிக் கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டு கடவுளுடைய கரத்திலே கருவிகளாக இருப்போம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தூய கடவுளே, ஆசீர்வாதமான இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவர் தாமே இதுகாரும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே சிறப்பாக இன்றைய உலகிலே வாலிபர்களின் ஆன்மீகம் என்கின்ற தலைப்பிலே உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். அகமாற்றம் பெற்றுக்கொள்ள அனுபவம் உள்ள கிறித்துவ வாழ்வை வாழ அர்ப்பணிப்பு என்கின்ற சீரிய வாழ்விலே நாங்கள் மகிமைப்படுத்த எங்களோடு நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். உலக சிற்றின்பங்களிலே தங்களை விழச் செய்து தங்களையும் தங்களுடைய எதிர்காலங்களையும் தங்களுடைய எதிர்காலமாக வாலிப சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களையும் பெரியோர்களையும் கனவுகளை சிதைத்துக் கொண்டிருக்கின்ற படைப்பாளராகிய உம்மை, உம்முடைய நாமத்தை, நாமத்தின் பரிசுத்தத்தை சீர்குலைக்கின்ற இளமை சகோதர சகோதரிகளை என் ஆண்டவர் இரக்கமாய் கண்ணோக்கும்படியாக உமக்கு ஏற்புடையவர்களாக அவர்களை மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் பார்த்த அந்த செல்வனான இளைஞனை போன்று இல்லாமல் செல்வனான இளைஞனோடு பேசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகிய உம்மை போல் நாங்கள் வாழ வளர எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரங்களில் எங்களை தாழ்த்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அடியார்களையும் திருச்சபை குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. இன்றைக்கு நிலுவிருக்கின்ற இக்கட்டான இந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் எதுகாரும் பாதுகாத்திர ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் பாதுகாத்து தேவைகளை சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். பலவீன படுக்கைகளிலே இருக்கின்றவர்களுக்கு உம்முடைய பலனை நீர் அனுகிரகிக்கும்படியாய் செபிக்கின்றோம். ஆண்டவர் இந்த உபத்திரவ காலங்களை விரைந்து நாங்கள் கடந்து உம்மை மகிமைப்படுத்துகின்ற வழிபாடுகளிலே ஆலயங்களிலே காணப்படுகின்ற நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்வரப்போகின்ற வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த இக்கட்டான பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலைகளிலே நீர் எங்களுக்கு யெகோவா ஈரேவாக இருந்து, யெகோவா ராஃபாவாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவை ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென். கர்த்தருடைய கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.